வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். காத்து வாக்குல ரெண்டு காதல். ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். கண்டிப்பா சரவணனும் இதுல இருந்து வெளியே வருவான் அத்தை. அவன் எந்த பிரச்சனையும் இல்லாம என் வீட்டுல பாதுகாப்பா இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்போ அந்த நம்பிக்கையோட நீங்க போங்க. சரவணனை பாதுகாப்பா கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு, சரியா? மா, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சீக்கிரமே தப்பு செய்யலன்னு ப்ரூவ் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வரேன். அது வரைக்கும் தைரியமா இருங்க, சரியா? சரிப்பா. ரம்யா, அத்தை, அண்ணனுக்கு சரவணன் இங்க இருக்கிறது தெரியுமா? ஆஹா இல்ல அத்தை, அவருக்கெல்லாம் தெரியாது. தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை வரும் தான் சொல்லாம இருக்கும். பாத்துமா, இதனால நீ பிரச்சனையில மாட்டிக்க போற. ஏற்கனவே எங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க. அதெல்லாம் இப்ப எதுக்கு அத்தை? இப்போதைக்கு சரவணன் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும். அது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு முக்கியம். அதுல என்ன சிக்கல் வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரி த, கிளம்பலாம். அப்பா வர டைம் தான். இப்ப நீங்க இங்க இருந்தா தேவையில்லாத கேள்வி வரும். போலாம் த. சரிம்மா. சரவணா, நான் கிளம்புறேன்ப்பா. நீ பார்த்து பத்திரமா இரு. எதுவா இருந்தாலும் யோசிச்சு செய், சரியா? சரிம்மா, நீங்க பத்திரமா போங்க. சரிப்பா, பாத்துக்கோ. அத்தை, போலாமா? போலாமா? சரவணா, அத்தையை விட்டுட்டு வந்துடுறேன். வாங்க அத்தை. வரேன்ப்பா. சரிம்மா. என்னண்ணே, யாரும் ஒன்றும் பேச மாட்டேன்றீங்க? திடீர்னு ஃபோன் போட்டு உங்க வீட்டில் வந்து ஒரு வாரம் தங்கிக்கிட்டமான்னு கேட்ட. என்னண்ணே ஆச்சு? என்ன மாமா, வீட்ல ஏதாவது பிரச்சனையா? இப்படி அமைதியா இருந்தா என்னண்ணே அர்த்தம்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்னத்தம்மா சொல்ற? நான் தான் 2 தருதலைங்களை பெற்று வச்சிருக்கேன்ல, அவனுங்களால தாம்மா எல்லா பிரச்சனையும். யாருக்கிட்டயோ பணத்தை வாங்கி இன்னொருத்தட்ட கொடுத்து ஏமாந்துட்டானுங்களாம். பணத்தை கொடுத்தவன் நேராக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். பசங்களை வெளியே விடணுன்னா பணத்தை செட்டில் பண்ணு, இல்லைன்னா பசங்களை தூக்கி ஜெயிலில் போடுவேன்றான். ஏற்கனவே எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தாதா, இதில் இவனுங்களும் ஜெயிலு கேஸுன்னு போயிட்டானுங்கன்னா மொத்த மான மரியாதையும் போயிடாதா? அதனால இருக்கிற எல்லா சொத்தையும் வித்துட்டு தான் இங்க வந்தேன். என்ன பண்றது? 12 கோடி ரூபா. எவ்வளவுதான் வித்தாலும் 12 கோடி ரூபா கிடைக்காதுல்ல. அதனால தான் இருக்கிற வீட்டையும் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். வீட்டை வாங்கினவன் பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் உடனே காலி பண்ணிட்டு வெளியே போங்கன்ட்டான். அதனால தான் வேற போக்கடம் இல்லாமல் உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இங்கே வந்தேன். என்னண்ணே சொல்ற? நம்ம துரையும் மனோகரும் இன்னொருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. என்ன நீ எதுக்குன்னு அவங்க சொன்னதையெல்லாம் நம்பி உன் சொத்தையெல்லாம் வித்த? கொஞ்சம் விசாரிச்சு செஞ்சிருக்கலாம்ல. எதையுமே விசாரிக்கிறதுக்கு நேரம் இல்லைம்மா. ஊர் உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவனுங்க 2 பேர்த்தையும் வெளியே கொண்டு வரணுங்கிறது மட்டும்தான் மண்டையில் இருந்ததுமா. ஏற்கனவே எனக்கு 1000 பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இதில் பசங்களும் ஜெயிலுக்கு போய் போலீஸு கேஸுன்னு வந்துருச்சுன்னா எவ்வளோ பெரிய அவமானம் ஆகிடும். அதனால அவனுங்களை வெளியே கூப்பிட்டு வர்றது மட்டும்தான் எனக்கு முக்கியமாக பட்டது. அடப்போன்னு எவ்வளவு வசதியா வாழ்ந்த ஆளு நீ. உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கலண்ணே. அண்ணே, எனக்கு என்னமோ உன் மகனுங்களால மட்டுமே இந்த நிலைமை வந்ததா தோணல. ஈஸ்வரியும் இதுக்கு ஒரு வகையில காரணம் தான்.
என்னம்மா அக்கா என்ன பண்ணாங்க? ஏண்டி புருஷன் வீட்டுல சண்டை போட்டுட்டு ஒரு பொண்ணு வாழா வெட்டியா பிறந்த வீட்டுல வந்து உக்காந்தா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னாலதான் நாங்க நடுத்தருவுக்கு வந்துட்டோம்னு சொல்றீங்களா அத்தை? அப்படி சொல்லல ஈஸ்வரி. ஊர்ல பொதுவா இப்படி சொல்லுவாங்க, அதான் சொன்னேன். புகுந்த வீட்டுல ஒரு பொண்ணு நல்லபடியா வாழ்ந்தாதான் பிறந்த வீடு செழிக்குன்றது நம்ம ஊர் பக்கம் ஒரு நம்பிக்கை. ஒருவேளை அதுவும் ஒரு காரணமா இருக்குமோன்னு தோணுச்சுன்னு. அண்ணே, எதுக்கும் நீ ஒரு தடவை குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துருண்ணே. சரிம்மா, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் காஃபி போட்டு கொடுக்குறியா? இப்ப கொண்டு வரேண்ணே. போய் எடுத்து வைடி. எல்லாரும் உள்ள வாங்க. மா, நாம இங்க இருக்க வேண்டாம், கிளம்பலாம். ஏய், என்னடி சொல்ற? நான் என்னமா தப்பு பண்ணேன்? இவங்க என்னமா எல்லாத்துக்கும் நான் தான் காரணங்கிற மாதிரி குத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரி வராதுமா. நாம வேற எங்கேயாவது தங்கிக்கலாம். இவங்க கூட எல்லாம் இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. எங்கேயுமே போறதுக்கு வழி இல்லாம தானே நம்ம இங்க வந்திருக்கோம். முதல்ல எல்லாத்துக்கும் இப்படி முறுக்கிட்டு நிக்கிறத நிறுத்துமா. கொஞ்சமாச்சும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோமா. சொந்த பந்தமா இருந்தாலும் 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. எல்லாரும் உங்க அப்பா மாதிரி தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதனால எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறத நிறுத்திட்டு பொறுத்து போக பாத்துக்கோ, புரியுதா? தங்கமே, அத்தை உன்னை குறை சொல்றதுக்காக அப்படி பேசியிருக்க மாட்டாடா. ஏதோ ஊர் உலகத்தில் இப்படி தானே பேசிக்குவாங்கன்னு அவன் மனசுல தோணி இருக்குது, அதை சொல்லியிருக்காடா. அவ பேசுறதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாதடா. தபார், சீக்கிரமே நம்ம நிலைமை மாறும். இது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. உள்ள போ தங்கம், உள்ள போ. ஷோ, இவளை வச்சுக்கிட்டு எப்படிதான் சமாளிக்க போறேனே தெரியலையே. எல்லாம் அந்த கடவுளுக்கு தாங்க வெளிச்சம். ஏய், அவசியம் இல்லாம புலம்பிட்டு இருக்காதே, போ உள்ள. எல்லாம் என் நேரம். இங்க வந்து இவங்க பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. எப்படியாவது சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணிட்டு இங்க இருந்து போயிடணும். இல்லைன்னா இதுங்க பேசுறதெல்லாம் கேட்டு நான் பைத்தியம் ஆயிடுவேன். வா சக்தி. அக்கா, இது ஏன் ரூம் தான்க்கா. அம்மா உங்களை என் ரூம்லயே தங்கிக்க சொல்லிட்டாங்க. மாமாவும் அத்தையும் ஹால்லே இருந்துக்கிறாங்களா?
சரிடி. அக்கா அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? அது நீங்க கீழே படுத்துக்கிறீங்களா? எனக்கு கட்டில படுத்தாதான்க்கா தூக்கம் வரும், தரையில படுத்தா செட் ஆகாது. நம்ம 2 பேருமே படுத்துக்கலாம் தான், ஆனா நான் நைட்ல தூக்கத்துல உங்க மேல கால் கீழே போட்டுருவேன்க்கா. அதான் நான் தனியாவே படுத்து பழகிட்டேன். அதனாலதான்க்கா சொல்றேன், நீங்க கீழே படுத்துக்கோங்க. எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கா? ஆ இல்ல இல்ல, சரி பரவாயில்லன்னு சொன்னேம்மா. அக்கா என்னக்கா இப்ப போய் ஏசி போட்டிருக்க? ஏன் போடக்கூடாதா? இல்லக்கா, காலையிலேயே ஏசி போட்டா அம்மா திட்டுவாங்க, வேணான்னு சொல்லுவாங்கக்கா. அது இல்லாம நைட்டு மட்டும்தான் போடுவோம், அதுவும் 1 hour போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தியா வருதுக்கா, அதனால ஆஃப் பண்ணிடுவா? அக்கா நான் வேணா ஆஃப் பண்ணிடுவா? ஆ சரி. அக்கா அப்புறம் இன்னொரு விஷயம்க்கா. என்ன, ஃபேனும் போடக்கூடாதா? இல்லக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது என் ஃப்ரெண்டுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுக்கா. அதுக்கு ஒரு நல்ல saree வேணும்க்கா. நீங்க தான் நல்ல டிசைன் சாரீலாம் வச்சிருப்பீங்கல்ல, ஏதாவது ஒரு நல்ல saree தரீங்களாக்கா? இல்லக்கா என்கிட்ட இருக்கு, ஆனா கொஞ்சம் மாடர்ன் சாரியாவே இருக்கு. எனக்கு ரொம்ப நல்லா பட்டு சாரியா வேணும்க்கா. காலையில ஏசி போடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த உன் அம்மா மத்தவங்க கிட்ட புடவை இரவல் வாங்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கலையா? என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இருக்காக்கா? இருக்கு இருக்கு, எடுத்து தரேன். சரிக்கா கொடுக்கா. இரு. இது ஓகேயா? இதே மாதிரி என்கிட்ட இருக்குக்கா, வேற கொடுடியா? இது இது சூப்பரா இருக்கும், பட்டு புடவை மாதிரியே இருக்கும். இது ஓல்டு மாடலா இருக்குக்கா, வேற ஏதாவது கொடுங்களேன். இது அக்கா இந்த டிசைன் கொஞ்சம் நல்லா இல்லக்கா. அக்கா இல்லக்கா இது டல்லா இருக்கும்க்கா, நல்ல சரியா கொடுக்கா. இதோ இது பாரு, 3 கலர் இருக்கும், சூப்பரா இருக்கும் பாரு. அக்கா இதுவும் கொஞ்சம் ஓல்டா இருக்குக்கா. இது ஆஹா, இது காஸ்ட்லியான புடவை, இதையும் கொடுக்கணும். இது வேண்டாம். அக்கா அந்த புடவை கொடுங்க. ஏய் அது அக்கா சூப்பரா இருக்குதுக்கா. ஐயோ வேற லெவல்க்கா. இப்போ எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல அக்கா? நான் இதே மாதிரி தான்க்கா கேட்டேன். பாத்தியாக்கா, நான் சொன்னேன்ல உன்கிட்ட எல்லா டிசைனும் இருக்கு, இந்த மாதிரி தானே கேட்டேன் நானு. அக்கா நான் இதே கட்டிட்டு போறேன்க்கா. சரிக்கா உங்க ட்ரெஸ் எல்லாம் இந்த பீரோல வச்சுக்கோங்க, இடம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. நான் போய் இதுக்கு மேட்சிங் பிளஸ் பார்த்துட்டு வரேன். சரிக்கா தேங்க்ஸ்க்கா. இன்னைக்கு இந்த புடவையை கட்டி அசத்திடணும். எல்லாம் நேரம். என்னங்க? என்ன? என்னது? கேசரி சாப்பிடுங்க. சரி கொடு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கே. எங்க அம்மா செஞ்சாங்களா? நான் செஞ்சேன். ஓ
செம்ம சூப்பரா இருக்கு. ஐயோ சூப்பர். சாப்பிட்றேன். ஆமா, என்ன திடீர்னு கேசரிலாம் செஞ்சிருக்க? ஒரு ஸ்பெஷலான நாள், அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் செய்யணும்னு தோணுச்சு. ஸ்பெஷலான நாளா? ஓ, உன் பிறந்த நாளா? அப்படின்னா நேத்தே சொல்லிருப்பியே. அப்படியா? வேற என்ன? ஏன் பிறந்த நாளா? இல்லையே, அதுக்குன்னு 3 மாசம் இருக்க. ஓ, அத்தை மாமாவோட கல்யாண நாளா? இல்ல, நம்மளது. ஏய், இன்னும் 1 வருஷம் ஆகலடி. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகல, அது எனக்கும் தெரியுது. ஆனா இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆகி 100வது நாள். ஓ, இந்த 100வது நாளை கொண்டாடதான் இந்த ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். பரவாயில்லையே, நமக்கு கல்யாணம் ஆகி 100 நாள் ஆயிடுச்சா? எனக்கு அது ஞாபகமே இல்லை பாரு. அது எப்படி ஞாபகம் இருக்கும்? கொஞ்சமாவது பொண்டாட்டிய பத்தி யோசிச்சாதானே. ஆனா என்ன பாருங்க, கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸ்வீட் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். இதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். இதே மாதிரி நம்ம முத வருஷம் ஆனிவர்சரிய மறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இல்ல இல்ல, ஐயோ, இப்ப மட்டும் என்ன மனுஷியாவா இருக்க? என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, அப்படியே தேவதை மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு நல்ல கிஃப்டோட வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணணும், புரிஞ்சுதா? ஓகே, சர்ப்ரைஸ் தானே, பண்ணிடலாம். ஹலோ, இந்த வாயில வடை சுடுற வேலையெல்லாம் வேண்டாம். நல்ல கிஃப்டோட வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணணும், புரிஞ்சுதா? சரி, இது கொடுங்க. போதும். ஏய், சாப்பிடலடி. gift கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடுங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்கறேன், சரியா? வரேன். ஈஸ்வரி, என்ன? ஒரு நிமிஷம் வாயேன். என்னன்னு சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. நீ வாயேன். என்னன்னு சொல்லுங்க. அது வந்து அதான் வந்துட்டே இல்ல, சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்பா, இது இதை எப்ப வாங்குனீங்க? நேத்தே. ஓ, அப்போ இன்னைக்கு 100வது நாள்னு உங்களுக்கு தெரியுமா? மறந்துட்ட மாதிரி சும்மா நடிச்சீங்களா? பரவாயில்லையே, ஐயாவுக்கு இந்த நினைப்பெல்லாம் கூட இருக்கே. சரி சரி, முதல்ல இந்தா, நல்லா இருக்கான்னு பாரு. சூப்பரா இருக்குங்க. சரி, போய் கட்டிட்டு வா போ. இப்பவே வா. ஆமா, அதுக்கு தானே வாங்கிட்டு வந்தது. சரிங்க, நான் போய் கட்டிட்டு வரேன். ஈஸ்வரி, என்னங்க? அதான் gift கொடுத்துட்டேன்ல, ஸ்வீட்டை கொடு, சாப்பிடணும். ஷோ, சாரிங்க. நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஆஹா, எப்படிங்க இருக்கு? புது புடவையா? ஃப்ரில்ஸ் மட்டும் சரியா வரல. அப்படியா? சரி இரு. ஏய், என்னங்க? ஏய், என்ன?
கரெக்டா இருக்கா? ஏய், சரியா தானே இருக்கு. சந்தோஷமா இருக்குங்க. என் புருஷனை நினைச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. முதல் தடவை நாம மீட் பண்ணும்போது நான் விட்டுட்டு வந்த செருப்பை நீங்க என் காலில் மாட்டி விட்டீங்க. அப்பவே நீங்க என் மனசுல பதிஞ்சிட்டீங்க. இப்ப என் காலுக்கு முன்னாடி முட்டி போட்டு என் புடவை மடிப்பை சரி செஞ்சு விடுறீங்க. இப்படி நீங்க எந்த ஈகோவும் இல்லாம எனக்காக இந்த மாதிரி செய்யற சின்ன சின்ன விஷயம்தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்டாட்டிக்கிட்டே என்ன ஈகோ வேண்டி கிடக்கு? நீ இப்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரியே எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அது ஒண்ணுதான் என்னோட ஆசை. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.